டிசெக்ஷன் வந்து எப்பவுமே சின்ல இருந்து சூப்பரா சிம்பிள் வரைக்கும் போடுவான் சார். ஒரே இன்செக்ஷன் போட்டோன்னா உங்களுக்கு செஸ்ட் திறந்துருது. அதுக்கப்புறம் இந்த தொராக்சிக் கேவிட்டி ஓபன் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த காஸ்ட்ரோகான்ட்ரல் ஜங்ஷன் சொல்லுவோம். அந்த இடத்துல ஈஸியா ஓபன் பண்ணலாம். அதுல ரிப் கட்டர்ஸ்ன்ற மிஷின் இருக்கு. டக்குன்னு கட் ஆயிடும். கட் ஆனோட இந்த ஸ்டெர்னம் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்த பிறகு நான் எப்படி பண்ணுவேன்னா, அது நல்ல மெத்தடும் கூட, நிறைய விதத்துல நல்ல மெத்தடும் கூட. தொண்டையிலிருந்து உள்ள அனைத்து உறுப்புகளையும் ஒன்றாக வெளியே எடுத்துடுவேன். என்மாஸ் டிசெக்ஷன் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு இப்போது நான் ஒரு ஆர்கனா தனியா பிரிச்சு டிசெக்ஷன் பண்ணுவேன். இப்ப திரும்பி ஹார்ட் லங்ஸ் எடுத்து லங்ஸ் தனியா டிசெக்ஷன் பண்ணுவேன். ஹார்ட்டை தனியா, அப்புறம் வயிறு தனியா, அப்புறம் கிட்னி எல்லாமே, லிவர் தனியா, இப்படி தனித்தனியா டிசெக்ஷன் பண்ணுவேன். இதை முடிச்சுட்டு தலையை திருக்குவதற்கு எப்பவுமே அழகா இந்த பின் மண்டையிலிருந்து பொட்டு மண்டையிலிருந்து இந்த பக்கம் பொட்டு மண்டை வரைக்கும் அலாங் த வெர்டெக்ஸ் ஒரு இன்சிஷன் போட்டு ஸ்கேல்பை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு வந்தாக்க மண்டையோட ஃபுல்லா தெரிய வந்துடும். இப்போ வந்து நம்ம அது ஆக்ஸ்ட்ராபிளேஷன் இருக்கலாம், பிரெயின் ஓப்பனர் மிஷின்ஸே இருக்கு, சர்ன்னு ட்ரில்லர் மிஷின் மாதிரி போட்டு எடுக்கலாம். சில க்ரூடா பாத்தீங்கன்னா சுத்தி வச்சு, அதாவது இந்த ஆப்பு வச்சு உடைக்கிறோம் பாத்தீங்களா, அது மாதிரியும் செய்யலாம். எல்லாமே செய்யறவங்க கைத்தன்மையை பொறுத்துதான் இருக்கு. தெரியாம செய்யன்னு கேட்டா, உங்களுக்கு மண்டை ஓட்டுக்கு உள்ள நேரா மூளை இருக்கு. நீங்க மூளையை தொடாமலே இந்த மண்டை ஓட்டை திறந்தீங்கன்னா தான் நீங்க உள்ள போய் கரெக்டா அதை பார்த்து பரிசோதனை செய்து நம்ம டிசெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் எழுத முடியும். நம்ம கட் பண்ணும்போது தவறி பிரெயின் தொட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேஸ்ட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய வேலை தான்.